கடைசி நேரத்துல உட்காந்து எனக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு கேட்கக்கூடாது. ஆரம்பத்துல இருந்தே இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லினாங்க. அதை நான் வீட்டுல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எக்ஸசைசஸ் டியூரிங் பிரெக்னன்சி இந்த 6th month onwards நான் பேஸ் பண்ணா ஒரு 4 எக்ஸசைசஸ் நான் சொல்றேன். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா போன வாட்டி கோவமா இருந்த மட்டும் கோவத்தை காட்டினீங்களா? அப்ப இந்த வாட்டி எல்லாமே பாசிட்டிவா இருக்குல்ல. சோபி ஹாஸ்பிட்டல் போ ரெடியா? ரெடி. புது எக்ஸசைஸ் கத்துக்க ரெடியா? டெலிவரி நம்ம மாசம் போக 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 எக்ஸசைஸ் அது இதுன்னு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நியூ எக்ஸசைஸ்லாம் சொல்லித்தர, அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. போய் என்னன்னு பார்ப்போம். டாக்டர் இல்லாத காரணம் நான் தான் இன்னைக்கு உனக்கு டாக்டர். என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணோன்னா ஒரு 100 squats. டெய்லி வீட்டுல படுத்துறது தண்ணிய கொடி போக்காடு எடுத்து நட, இதை சாப்பிடு, புரோட்டீன் சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, ஃப்ரூட்ஸ் சாப்பிடு. எல்லாம் உங்க நல்லதுக்கும் குழந்தை நல்லதுக்கும் தான் சொல்றேன். அது அங்க பத்தாது, இங்க வேற டாக்டர் ஆகி சாவடிக்கணும்னு நான் சொன்னேன். அவங்க டாக்டர் காணும்ல, அவங்க பேஷண்ட். நான் மட்டுமாடா பேஷண்ட், எவ்வளவு பேர் இருக்காங்க. டெய்லி டெலிவரி இருக்கு, ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க, வருவாங்க. என் பர்த்டேக்கு என்ன வேணும் நீ அடிக்கடி கேட்பேன், ஆனா நான் சொல்ல மாட்டேன்ல அந்த நேரத்துல. இப்ப எனக்கு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படி கண்ணை மூடிட்டு சுத்தி ஒரு இடத்துல கை வைப்பேன். அந்த இடத்துக்கு நீங்க சர்ப்ரைஸா கூப்பிட்டு போவீங்க. அடுத்த பர்த்டேக்கு நீங்க பிலிப்பைன்ஸ் கூப்பிட்டு போவேன். என்னையும் பாப்பாவையும் நீ கூட்டிட்டு போவியா? நான் அங்க போய் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ் ரெடியா? நான் ரெடி. எனக்கு வந்து என்னென்னலாம் பண்ணா சுகப்பிரசவத்துக்கு ஈஸியா இருக்கும், கடைசி நேரத்துல உட்காந்து எனக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு கேட்கக்கூடாது. ஆரம்பத்துல இருந்தே இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லினாங்க. அதை நான் வீட்டுல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை தாண்டி இப்போ வந்து 6ஆம் மாசம் ஆயிடுச்சா, 6ஆம் மாசத்துல இந்த எக்ஸசைஸை இன்க்ளூட் பண்ணிக்கோணும் அப்படின்னு மேம் எனக்கு சொல்லி தரப்போறாங்க. அதை வந்து இப்ப நான் ஃபாலோ பண்ணி வீட்டுல இன்னும் வரப்போற நாட்கள்ல பண்ணணும். அதெல்லாம் இப்ப பார்க்க போறோம். ஓகே. எக்ஸசைசஸ் டியூரிங் பிரெக்னன்சி இந்த 6th month onwards நான் பேஸ் பண்ணா ஒரு 4 எக்ஸசைசஸ் நான் சொல்றேன். 4 நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், அதுவே நமக்கு மிகப்பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸ்டெப் 1 வந்து ஸ்குவாட். நம்மளே சொன்னதுதான், ஃபுல் மை ஹேண்ட்ஸ்ல ஜஸ்ட் போத் ஆஃப் திஸ், ஜஸ்ட் கொஞ்சம் இந்த 1 feet டிஸ்டன்ஸ், ரொம்ப வைட் வேண்டாம், இந்த மாதிரி போனா போதும். சரிங்களா? அண்ட் தென் யூ சிட். இன்னும் கொஞ்சம் லெக்ஸ் க்ளோஸர், ரொம்ப வைட் வேண்டாம். ஓகே, ரெடி? 1 2 3 and you breathe out and squat. Okay, that's how you squat. If நீங்க மட்டுமே ஸ்குவாட் பண்ணுங்க பார்க்கலாம். just hold my hand and squat. breathe out சொன்னால சோபி பண்ணேங்க. ஏன் ஹோல்ட் பண்ணுங்க? breathe out through the mouth. ஏன்னா புஷிங் டைம்ல, டெலிவரி டைம்ல உங்களுக்கு பிரெத் கண்ட்ரோல் தான் நமக்கு வேணும். நோஸ் பிரீதிங் வேலையே செய்யணும். ஓகே, breathe out, breathe in, breathe out. yes sir. again. ஸோ இந்த எக்ஸசைசஸ் வந்து இந்த ஸ்குவாட்ஸை வந்து மினிமம் வந்து மார்னிங் ஒரு 10 ஈவினிங் ஒரு 10. இது இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த நம்ம ஹிப் போன், பெல்விக் போன் இதெல்லாம் நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அடுத்தது வந்து வி சிட் அண்ட் டூ எக்ஸசைஸ். கீழே சமணங்கால் போட்டு உட்காருது, அதெல்லாம் ஈஸியா பண்ணிடுவோம். ஸோ இது ஈஸியா பண்றாங்கன்னா ஓவர் த நைட் நமக்கு கிடைக்கல. See, she's did it regularly from the beginning, from the go. இது தரையில சமணம் போட்டு வீட்லயே சாப்பிடணும்னா கூட சமணங்கால் போட்டு உட்காருங்க. from the go நான் வந்து உங்களுக்கு சொன்னது சமணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுங்க. சோஃபால வேண்டாம், டைனிங் டேபிள்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னதுதான். ஸோ இப்படி நீங்க சமணம் போட்டு உட்காரும் போது your bones get stretched. moreover கீழே இருக்கிற blood flow வந்து நமக்கு மேல பம்ப் ஆக ஆரம்பிக்கும். லெக்ல இருந்து இருக்கிற blood flow வந்து நமக்கு சர்க்குலேஷன் ஆகும். அதே மாதிரி பேக் வந்து இப்ப நீங்க பாஸ்டர் கரெக்ஷன் கரெக்டா பண்ணிருக்காங்க. ஆனா வீட்ல எப்படி பண்றாங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு சாஞ்சி உட்கார பிடிக்காது.
So this posture correction is very helpful. இந்த posture will protect you. உங்களுக்கு வந்து back pain வராம அந்த மாதிரிலாம் it will save you. இப்போ இந்த இதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம பட்டர்ஃப்ளைக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம். legs out. இதுதான் flutter. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா flames மாதிரி up down that is called butterfly மாதிரி up down. அப்படி கிடையாது. ஓகே கம் நம்மளோட ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல் மாதிரி பண்ணணும். எக்ஸாக்ட்லி. ஓ மார்னிங் அப்படியா? ஓகே யா ஓகே. ஆக்சுவலா இது பேர் பட்டர்ஃப்ளைன்னு வச்சிருக்காங்க, நான் ஸ்டிங்ரே மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே and when you do this just breathe in breathe out. அந்த breath controlங்கிறது breath focus நமக்கு எப்போதுமே இருக்கணும். So this one slowly up slowly down slowly up and then slowly down. இதுக்கும் நமக்கு பேக் வந்து போஸ்டர் வந்து நமக்கு கரெக்ட்டா ஸ்ட்ரைட்டா இன்ஹேல் வந்து நீங்க நார்மலா இன்ஹேல் பண்ணுங்க, பட் எக்ஸேல் வந்து through the mouth ஸ்லோவா like that ஸ்லோவா. இன்ஹேலுக்கும் எக்ஸேலுக்கும் ரேஷியோ வந்து இன்ஹேலேஷன் நீங்க வந்து எந்த ஸ்பீட்ல பண்றீங்களோ அதை விட எக்ஸலேஷன் வந்து into 5 times slower. அந்த மாதிரி பண்ணுங்க. சப்போஸ் இப்ப 20 கவுண்ட்ஸ்ல நீங்க இன்ஹேல் பண்றீங்கன்னா எக்ஸேல் வந்து 25 க்கு வைங்க slowly. Okay, and when you do that just observe the relaxation happening inside the body. இது one factor that eases your tension. உங்களோட pregnancy டைம்ல டென்ஷனை கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும். நார்மல் டெலிவரி ஆகும்போது அந்த breath control கிடைக்காம மூச்சு தம் கட்டி புஷ் பண்ணும். அந்த breath control வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களோட லங்ஸ் வந்து eventually நல்ல எக்ஸ்பான்ஷன் அந்த ரேஷியோல இருந்தா மட்டும்தான் they are able to inhale and hold the breath. So நீங்க hold the breath ட்ரையே பண்ணாதீங்க, just inhale and exhale வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்லோ டவுன் பண்ணி பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க, count it. inhale வந்து 1 2 3 4 5 exhale 1 2 3 4 5 6 7 like that. and the 2 counts extra of exhalation is compulsory. ட்ரை பண்ணுங்க, எடுத்த உடனே வராது, பட் ட்ரை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா. So the breathing exercise also is mandatory. எல்லாரும் வந்து physical activity, physical exercises இதுதான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் in addition to physical activity you need the breathing exercise. ஓகே ஓகே then ஈஸியா இருந்துச்சு எக்ஸசைஸ். நான் டெய்லி பண்ணதுதான். ஆனா ஸ்குவாட் வந்து நான் ஃபுல் ஸ்குவாட் பண்ணிட்டு இருந்தேன். மேம் வந்து ஆஃப் ஸ்குவாட் பண்ணா போதும் அப்படின்னாங்க. அப்புறம் இப்ப வந்து பிரீத்திங் எக்ஸசைஸும் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க. உனக்கு நிறைய தருவாங்க நினைச்சேன், கம்மியா கொடுத்துட்டாங்க. எக்ஸசைசஸ் கம்மியாவே இருக்கட்டும், அதுக்கப்புறம் டேர்ம் வரும்போது நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். பட் பேபி வெயிட் ஏற ஏற இந்த 4 எக்ஸசைசஸ் உங்களுக்கு நீங்க பண்ணும்போது ஹெவியா தெரிய ஆரம்பிக்கும். இதை நீங்க ரெகுலர் பேட்டர்னுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா you'll be fine. இப்ப சோஃபார் பேபி ஹெல்த்தியா இருக்கா? சூப்பரா இருக்காங்க. மதர் அண்ட் பேபி both good. எந்த காம்ப்ளிகேஷன் கிடையாது. அதே மாதிரி மிஸ் ஒன் எஜுகேட்டர் she's actually consuming very less salt which I very like it. Salt ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. சுகர் அவங்க எடுக்கிறதே கிடையாது. சுத்தமா கெஃபைன் கிடையாது. ஸோ ஹெல்தியா இருக்கு. அவங்களோட டயட் பாத்தீங்கன்னா she's taking healthy diet. அந்த மாதிரி நீங்க லைட் அண்ட் சட்டில் டயட் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே பேபியோட growth, வாட்டர் கண்டென்ட் எல்லாமே நமக்கு வந்து ஃபேவரபிளா தான் இருக்கும். இப்ப போன வாட்டி கோவமா இருந்த மட்டும் கோவத்தை காட்டினீங்களா, அப்ப இந்த வாட்டி எல்லாமே பாசிட்டிவா இருக்குன்னா இதே கான்செப்ட். ரெண்டு பேருக்கும் ஓகே 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 எப்படி பாரு வெரி ஹாப்பி. போன வாட்டி டாக்டர் ஆங்கிரி, இந்த வாட்டி டாக்டர் ஹாப்பி. ஏன்னா நான் வந்து அவங்க சொன்னதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால பாப்பா வந்து ஹெல்தியா இருக்கு, நீயும் ஹெல்தியா இருக்கு அப்படின்னாங்க. கரெக்டா அந்தந்த மாசத்துக்கு அந்தந்த வாரத்துக்கு என்ன வெயிட் இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், குழந்தை இருக்கணுமோ அப்படி கரெக்டா இருக்கு அப்படின்னாங்க. அப்பாடான்னு எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பயமாவே இருக்கும், நான் வந்து ஒழுங்கா பாத்துக்கிறேனா, ஒழுங்கா கரெக்டா எல்லாம் கொடுக்குறேனான்ட்டு. டாக்டர் வாயில இருந்து அந்த வார்த்தை வரும்போது ஓகே கரெக்ட் ட்ராக்ல தான் போறோம்னு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் எக்ஸசைஸும் சொல்லி கொடுத்தாங்க. இனிமே அதையும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் காலையில அண்ட் ஈவினிங். ஆல்மோஸ்ட் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் அதுல கொஞ்சம் கரெக்ஷன் கொடுத்து இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க, அதையும் இன்க்ளூட் பண்ணோம். நிறைய பேர் வந்து நீ சுகப்பிரசவம் ஆகணும்னு ஆசைப்படுறதெல்லாம் அப்படிலாம் நடக்காது, நீ கேட்கறதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து பாசிட்டிவாவும் அக்கா நீங்க நினைக்கிற மாதிரியே நடக்கணும்னு பண்ணாங்க, அதுக்கு தேங்க்யூ. நான் என்ன சொல்ல வரேன்னா,
நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம்ல, நான் இப்படிதான் அவங்களும் தப்பா சொல்லல. தப்பா சொல்லல, நான் சொல்றேன் என்னன்னா, ஏன் நினைக்க கூடாது, நான் இப்ப சுகப்பிரசவம் தான் ஆகணும்னு நினைக்கிறேன், அதுக்குன்னு எனக்கு சி செக்ஷன் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் நான் 99.99% வந்து எனக்கு சுகப்பிரசவம் தான் ஆகும்னு சொல்லி இந்த யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் இந்த யூனிவர்ஸை நம்புறேன் நிறைய. நம்ம ஏதோ பாசிட்டிவா மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, அது திருப்பி நமக்கு வரும். அதுக்கான எஃபர்ட்டும் போடணும். வெறும் வாயிலே நான் அம்பானியாவேன்னு ஆக முடியாது. அதுக்கான உழைப்பும் நம்ம போடணும். அததான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் அம்மா வீட்லயே இருக்க சொன்னாலும் நான் இல்ல, நான் போய் என்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி இங்க வந்துட்டு என்னோட டே டு டே ஒர்க், சாப்பாடுல இருந்து எல்லாமே நானே பண்றேன். அதனால இப்ப வந்து எவ்ரி டைம் என்னோட அதுக்கு ரிசல்ட் இருக்கும்ல, அது வந்து டாக்டர் சொல்ற அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் தான் ஹெல்தியா இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஓகே, நான் ரைட் ட்ராக்ல போறேன். லாஸ்ட் மினிட்ல என்ன வேணாலும் நடக்கலாம், எனக்கு சுகப்பிரசவம் நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். பட் அதை பத்தி நான் யோசிக்கல, ரிசல்ட்டை யோசிக்கல. நான் வந்து என்னோட ப்ராசஸை நான் கரெக்டா அதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கும் போது இது ஏதோ ஒரு விதத்துல அது மாதிரி எல்லாம் நினைக்காதன்னு சொல்றது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் லைட்டா கொடுக்குற மாதிரி இருக்கு. அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். பட் மோஸ்டா நான் இதை சொல்றவங்க, இது சில பேருக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க ஏதோ ஒரு பிரெக்னென்ட் உங்க வீட்டுல யாரோ ஆயிருக்காங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பரோ அவங்க சுகப்பிரசவம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா கவலைப்படாத, உனக்கு கண்டிப்பா சுகப்பிரசவம் ஆகும், இது பண்ணு கண்டிப்பா ஆகும்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஆகாது, சி செக்ஷனும் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த பயத்தை கொடுக்காதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்சில இருக்கவங்களுக்கு நிறைய தாட்ஸ் போயிட்டே இருக்கும். அதுல இந்த தாட்ஸை விதைக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன். என்கரேஜ் பண்ணுங்க, பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுங்க, ஹாப்பி வைப்ஸ் கொடுங்க. அதுவே அவங்களுக்கு பாதி பர்டனை குறைக்கும். இது என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட். அவங்க சொன்னதை எல்லாமே நீ கரெக்டா ஃபாலோ பண்ணதுனால நான் உன்னை எக்ஸ்ட்ராவா என்கரேஜ் பண்ண போறேன். என்னன்னா நான் இப்ப ஹோட்டல் கூட்டு போறேன். இன்னைக்கு சீட் டே. பல நாள் வந்து நீ வீட்லயே சாப்பிட்டுட்டு இருந்திருக்க. சோ டாக்டர் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னனால உனக்கு இன்னைக்கு சீட் டே. After a long time. ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுங்க. Enjoy your cheat meal. சீட் மீலே ஹெல்தியா வாங்கிருக்க பத்தியா? இதுல வந்து அந்த சாஸ் எல்லாம் இருக்குல்ல, சாஸை தவிர இது வந்து ஹர்ப் ரைஸ், இது வந்து சார்ட்டட் வெஜிடபிள்ஸ், புரோட்டீன், கார்ப்ஸ், ஃபைபர் எல்லாம் இருக்கு. டேஸ்டா தான் இருக்கும். என்ஜாய். அப்படியே உங்க பிளேட் நாக்குங்க. ரொம்ப ஹெல்தி. சிக்கன் ஸ்டீக். கார்ப்ஸ்க்கு வந்து மேஷ்ட் பொட்டேட்டோ இருக்கு, எனக்கு ரைஸ். நான் உனக்கு கார்ப்ஸ் தேவை. Thank you. ஃபுட் கோமால போற சௌபிய பார். ஆமாப்பா, ஆமா. தூக்கம் வருது எனக்கு நல்லா. எல்லாம் வீட்டுல போய் தூங்குங்க. நட்ஸெல்லாம் சாப்பிட்டு இன்னும் தெம்பா இருங்க. தேங்க்யூ. நட்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. டாக்டர் கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும்னாங்க. அதனால கௌதம் வந்து ரீஃபில் பண்ணிட்டான். விட்டுட்டா போன எங்களை போடு பால, அப்புறம் பேசுவான்றாங்க. இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் அற்புதமா போச்சு. எனக்கு எப்பவுமே ஹாஸ்பிட்டல் விசிட்னா ஒரு பயம் என்ன இருக்கும்னா, நான் வெயிட் கரெக்டா இருக்கேன்னா, குழந்தை ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்றது. அவங்க வாயால அது வந்து ஓகே பர்ஃபெக்ட்னு கேட்டுட்டேன்னா எனக்கு ஹாப்பி ஆயிடும். ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி ஃபிங்கர்ஸ் கிராஸ் நல்லபடியாக போகுது. இன்னும் என்னோட சாப்பாடில் அண்ட் என்னோட எக்ஸசைஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் vlogலயே பார்த்துருப்பீங்க. அதை மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணால் போதும்னு நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு, நல்லபடியாக போகணும். இந்த ஹாஸ்பிட்டல் விசிட் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்களை சீக்கிரமா பார்க்குறோம். அது எக்ஸசைஸ் பண்ணலாமா? பண்ண முடியாது போறோம்.